கல்யாணம் முடிஞ்சிருச்சு, யூகேக்கும் வந்தாச்சு. அடுத்து என்ன, எங்களுக்குன்னு ஒரு இடம். அந்த இடத்த ரசிச்சு ரசிச்சு டெக்கரேட் பண்றது தானே. ஹலோ, ஹாய்ங்க, இட்ஸ் ரோஸ். இவ்வளோ நாள் தனியா வீட்ல என் ரூம்ல ராணி மாதிரி வளர்ந்துட்டு இருந்தேன்னா, இப்போ புது வீட்ல ரூம 2ஆ பங்கு போட வேண்டிய தருணம் வந்துருச்சு. பாதி வார்ட்ரோப் உனக்கு, பாதி எனக்கு, பாதி பெட் உனக்கு, பாதி எனக்குன்னு. இது கல்யாணத்துக்கு பின் வந்த துயரமா இல்ல ஒரு நல்ல திருப்பமா? பிடிச்சவங்க கூட இருக்கும்போது எப்படி இருந்தா என்ன? லாஸ்ட் ஃபியூ டேஸா என் மெடிக்கல் புக்ஸை விட இந்த ஃபர்னிச்சர் மேனுவல்ஸ் தான் என்ன அதிகமா டோர்ச்சர் பண்ணுதுங்க. இந்தியால எப்படின்னு தெரியல, பட் இங்க எல்லாத்தையும் நம்ம தான் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஆர்டர் போட்டா பாட்டா கலட்டி தான் வீட்டுக்கு வந்து சேருதுங்க. பட் என்னதான் சொன்னாலும் this place reflects all the குட்டி குட்டி arguments and love behind it. பெட் எந்த இடத்துல போகணும், கர்டன் என்ன கலர்ல இருக்கணும், பெர்ஃப்யூம் கலெக்ஷனுக்கு தனியா ஸ்டாண்ட் ரெடி பண்ணி ஏதோ கடையில ஷோகேஸ் மாதிரி வச்சு அழகு பார்க்கணும். அப்புறம் நானே பெயிண்ட் பண்ணி செஞ்ச டெடிபேர் உண்டியல கண் முன்னாடி வச்சாதான் அந்த காலத்து ஸ்டைல்ல காசு சேர்ப்போம்னு சின்ன சின்ன ஆசைகளும் நமக்கு பிடிச்சவங்க கூட சேர்ந்து உருவாக்குற இடம் will always be special. இன்னும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல, but the new place is slowly starting to feel like home because அவங்க கூட இருக்கனால. Anyway, see you in the next one. Bye.